படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று ஒரு பொதுவான தகவலை பற்றி பார்க்கலாம். நாம் எவ்வளவு சுயநலமானவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை நமக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஒவ்வொரு மனிதனும் நல்ல சுகம் வேண்டும், அதாவது நல்ல சுகமேன்மையான வாழ்வு வேண்டும், நல்ல உடை வேண்டும், நல்ல கல்வி வேண்டும், நல்ல ஆபரணம் வேண்டும், நல்ல உணவு வேண்டும், நல்ல தரமான வீடு வேண்டும், நல்ல வேலை வேண்டும், எல்லாம் நல்லதாக வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்மை ஆளக்கூடிய, நம் நாட்டை ஆளக்கூடிய, நம்மளை வழிநடத்தக்கூடிய, நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தலைவர்களை நல்லவர்களாக தேர்ந்தெடுப்பதில்லை. ஏன் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது அரசியல் சார்ந்த பதிவு அல்ல. பொதுவாகவே நல்லவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு இருப்பதில்லை. கலியுகத்தில் இப்படித்தான் மனிதர்கள் இருப்பார்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியுள்ளார். பொது நீதி, பொது நியாயம், பொது சட்டத்திலெல்லாம் மக்கள் மதிக்க மாட்டார்கள். தன்னுடைய விருப்ப தேர்வே அவர்களுக்கு அதிகமான செயல்பாடாக இருக்கும் என்று கூறியுள்ளார். அதாவது மனுஷன் விரும்புகிறத தான் அதிகமாக நல்லதாக நினைப்பான். பொதுவான இயற்கை சட்டங்கள், சட்ட நீதிகள் இதையெல்லாம் மக்கள் மீறுவார்கள் என்று அன்றே கிருஷ்ண பரமாத்மா கலியுகத்தின் தாற்பயத்தை பற்றி சொல்லிவிட்டு சென்று விட்டார். அதுபோல் தான் நாமும் இருக்கிறோம். நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தலைவன் நமக்கு சுயநலமாக, நமக்கு நன்மை செய்யக்கூடியவனாக, நமக்கான காரியங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று தான் நினைக்கிறோமே தவிர, பொது வாழ்வு, பொதுமக்கள், பொதுவான சட்டம், உண்மை, ஒழுக்கம், சத்தியத்திற்கு எந்த பங்கமும் வராமல், நியாயமாக ஊழல் இல்லாமல் அவன் நல்ல தலைவனாக இருப்பானா என்று சிந்திப்பதே கிடையாது. அதாவது மக்களாகிய ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த நிலை இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் இன்னும் 20-30 வருடத்தில் சமுதாயம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க பாருங்கள், நல்ல மனிதர்களை மதிக்க பாருங்கள், நல்லது வாழ்வியலை தேர்ந்தெடுங்கள். ஊழல், தனக்கான காரியம் நடந்தால் போதும் என்ற சிந்தனையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நல்லவருக்கு மதிப்பளியுங்கள். அப்போதுதான் நம் தலைமுறை வாழும். சேர்த்து வைத்து அதை அனுபவிக்க பின்னால் பலனில்லாமல் போய்விடும். இப்போதே பல பேர் இளவயதில் மூட்டு வலி, நரம்பு தளர்ச்சியால் பல பேர் பாதிக்கப்படுகிறார்கள். நல்ல ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்க, நல்ல வாழ்வியலை தேர்ந்தெடுக்க நல்லவனை தேர்ந்தெடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.